மஸ்கட் மன்றத்திற்காக நாம் மறந்த நற்பண்புகள் என்ற தலைப்பு எதற்காக தரப்பட்டிருக்கு என்று சொன்னால், முஸ்லீம்கள் தங்களுடைய அகீதா என்ற கொள்கையை சீர்படுத்தி கொள்வது எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ, வணக்க வழிபாடுகளை சரியாக செய்வது எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ, அதுபோல பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் குணாதிசயங்களையும் சீர்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த பண்பாடுகளை பொறுத்தவரை உலகத்தில் சிறந்த ஒரு பண்பாட்டை பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அந்த விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள அதிகமான மக்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்பண்புகளை மீறக்கூடியவர்களாக, கடைப்பிடிக்க தவறியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாமே கூட சில சமயங்களில் அந்த நிலைமைக்கு ஆளாகி விடுகிறோம். இந்த நற்பண்புகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற போதனைகளை அடிக்கடி நாம் கேட்கும் பொழுது நம்முடைய அந்த பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டே வரும். இது போன்ற தலைப்புகளை நம்ம அதிகமாக கொடுக்கிறதும் இல்லை. வணக்க வழிபாடுகளை வலியுறுத்தி எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. கொள்கைகளை பற்றியும் நடத்துகிறோம். பண்பாடுகளை பற்றி, நற்பண்புகளை பற்றி அதிக அளவில் நாம் நடத்தாத காரணத்தினால் அதனுடைய தாக்கம் நமக்கு குறைவாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மஸ்கட் மண்டலத்தில் ஒரு நல்ல தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் சில நற்பண்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்பண்புகளை எடுத்துக்கொண்டோமேயானால், ஒரு நற்பண்பை எடுத்துக்கொண்டு அதனுடைய அவசியம், அதை எப்படி கடைப்பிடிப்பது, அதுக்கு எதிரான செயல்களிலிருந்து நம்ம எப்படி மீள்வது, அதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன, கடைப்பிடிக்காவிட்டால் ஏற்படுகிற தீமைகள் என்ன என்றெல்லாம் ஒரே ஒரு பண்பையே விரிவாக 1 மணி நேரம் பேச முடியும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பண்புகளுக்குமே அதனுடைய ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படியானது அது என்ன, அதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பண்பாடுகளை பற்றி 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா பண்பாடுகளையும் நம்ம சொல்ல முடியாது. 1 or 2 தான் சொல்லுகிற அளவுக்கு தான் இந்த நேரத்தில் சரியாக சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த நற்பண்புகளை கற்றுத்தருவதற்காகவே அருளப்பட்ட ஒரு அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்கிற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்பண்புகளை அந்த சமுதாயத்திற்கு அழகாக கற்றுக் கொடுக்குறான். அதில் உள்ள அதிகமான விஷயங்கள் முஸ்லீம்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நற்பண்புகளின் தொகுப்பாக இருக்கிறது. குர்ஆனில் ஆங்காங்கே ஒவ்வொரு நற்பண்புகள் சொல்லப்பட்டாலும் ஒரு அத்தியாயத்திலே ஒரு தொகுப்பிலே தொடராக பல நற்பண்புகள் சொல்லப்படுவது இந்த ஹுஜராத் என்கிற 49வது அத்தியாயத்தில். அதில் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் பார்த்தீர்களே ஆனால் எல்லாமே மனிதர்களுடைய குணாதிசயங்களை பண்பாடுகளை சீர்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் உள்ள விஷயங்களைத்தான் இங்கே நற்பண்புகள் என்கிற தலைப்பில் உங்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த அத்தியாயத்துடைய முதல் வசனமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. இதில் சொல்லக்கூடிய சில நற்பண்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மாத்திரம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குகளாக இருக்கிறது. மற்ற விஷயங்கள் எல்லாம் அனைவருக்கும் உள்ள பொதுவானதாக இருக்கிறது. இதை முதலாவதாக அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்தி விடாதீர்கள். ஒரு செய்தியை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு எதை முந்தி விடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படை பண்பு என்னவென்றால், அல்லாஹ் ரசூலுக்கு நம்ம முந்தி விடக்கூடாது என்கிற ஒரு போதனை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த இஸ்லாம்டா என்ன, நாகரிகம்டா என்ன என்று தெரியாமல் இருந்து இஸ்லாத்திற்கு வந்த அந்த சமுதாய மக்களுக்கு ஃபஸ்ட்டு அடித்தளம் என்ன, இது உட்கார்ந்து சரியாக வரும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மிஞ்சிடக்கூடாது, அவங்கள முந்திரக்கூடாது, அவங்களுக்கு பின்னாடி தான் எல்லா வகையிலையும் போக வேண்டும், அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்ற அடித்தளத்தை முதல்ல அல்லாஹ் அந்த சூறாவில் எழுப்புகிறான். லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்தி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சட்டம் சொல்கிறது, ரசூல்லா சொல்வதற்கு முன்னாடி இல்லை இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்வது, அவங்கள எதிர்த்து பேசுகிறது, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்வது,
அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல் என்ன சொல்கிறான் அறியாமலேயே நம்ம வந்து பேசுவது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கும் விதமாக இந்த ஒரு போதனை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரசூலுக்கு முந்தி விடாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வந்து செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முதல் வசனத்தில் ஒரு அடித்தளத்தை அல்லாஹ் போடுகிறான். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயம் இருக்குல்ல, அவங்க எந்த மாதிரி ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த இரண்டாவது வசனத்தில் ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம விட்டுருவோம். நாம் நம்முடைய வாழ்நாளில் நம்ம சந்திக்கிற ஒரு பெரிய மனிதர் இருப்பாரேயானால், நம்ம மதிக்கிற ஒரு மனிதர் இருப்பாரேயானால், அவர் முன்னிலையில் நம்ம எந்த ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தாலும் அவருடைய குரலை அழுத்தி அமுக்குகிற வகையில் நம்முடைய குரல் இருக்குமானா இருக்காது. அவ்வளோ அழுத்தமாக நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கார், மற்ற இடத்தில் பேசுகிற மாதிரி போய் அதனுடைய தொண்டர்கள் அவர்கிட்ட பேச மாட்டாங்க. எதிரிகள் வேண்டாம் பேசுவாங்க. அவரை மதிக்கக்கூடியவர்கள் வந்து அவருக்கு முன்னிலையில் கொஞ்சம் அடக்கமாக, அவர் சவுண்டை விட நம்முடைய சவுத்தத்தை குறைச்சவர்களாகத்தான் பேசுவார்கள். ஆனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாகரிகம் அறியாமல் வாழ்ந்த அந்த ஆரம்ப சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கிற மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி பேசுகிற மாதிரி என்ன செய்வாங்க, சத்தமாக பேசுவாங்க. அந்த எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பகுதிக்கு வந்து யாரை ஒரு அமீராக, கவர்னராக, ஆளுநராக நியமிக்கிறது என்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு சஹாபி பேரை சொல்கிறாங்க. காக்கா பின் மாபதுன்னு ஒரு ஆளை அவங்க சொல்கிறாங்க, அவரை போடுங்க ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அக்ரா பின் ஹாபிஸை போடுங்க. ஒரு பகுதிக்கு வந்து அமீராக யாரை நியமிக்கிறது என்கிற பிரச்சனை வந்தவுடனே உமர் முதல் சொல்கிறாரு, அபூபக்கர் அவர்கள் ரெண்டாவது வேற ஒரு ஆளை சொல்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் என்ன சொன்னாலும் நீ ஏற்கு மாற பேசுகிற வேலையாக போச்சு. ரசூலுல்லாஹ் முன்னாடி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைத்துக்கொண்டு நான் எதை சொன்னாலும் எனக்கு போட்டியாக பேசுகிறதே உன் வேலையாக போச்சுன்னு சொல்லி அபூபக்கர் அவர்கள்ட்ட அவர் சண்டைக்கு போகிறார். சண்டைண்டா சண்டை, எந்த அளவுக்கு சண்டை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்தினாலும் அதையும் மிஞ்சக்கூடிய வகையில் அவங்கள ரசூலுல்லாஹ்ட்ட எதிர்த்து பேசுகிற சண்டை இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு சண்டை எந்த மாதிரி ஆகிவிட்டது என்று சொன்னால், கடுமையான சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்கள். அப்போ அந்த மாதிரிதான சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் வந்து ஒழுக்கத்தின் சிகரமாக மாற்றி காட்டினார்கள். அபூபக்கர் உமர் போன்றவர்கள் இப்படி இருந்தால் மற்றவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி முந்தி விடக்கூடாது என்கிற அடித்தளத்தை போட்ட காரணத்தினால இந்த வசனம் அருளப்படுது பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபி, நபியின் சத்தத்துக்கு மேல் உங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள். நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அவரை எதிர்க்கிறது மாத்திரம் தப்பு கிடையாது, அவர் சவுண்டுக்கு மேலே உங்களுடைய சவுண்டு அதிகரித்து இருக்குமேயானால் அது செய்யக்கூடாது. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி, அவர்கிட்ட பேசினாலும் கடுமையான சத்தமிட்டு நீங்கள் பேசிவிடாதீர்கள். எந்த மாதிரி பேசாதீங்க, க ஜஹரி பாலிக்கும் பாலா, உங்களில் ஒருத்தர் மற்றவர்கிட்ட பேசுவது போல சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பேசாதீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பேசினாலும் கடும் சத்தத்தோடு பேசிடாதீங்க. அவங்க முன்னாடி நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கொண்டாலும் சத்தத்தை வசத்தாதீங்க. ரெண்டு விஷயம் அங்கே இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்டே பேசுகிறது ஒன்று, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசிக்கொள்வது ஒன்று. அப்போ உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் விவாதம் பண்ணுவதாக இருந்தாலும் நபிகள் நாயகத்துடைய சத்தத்துக்கு மேலே நிறுத்துங்கன்னா அவங்க சொல்கிறவங்களுக்கு கேட்கணும். அந்தளவுக்கு உங்களுடைய சத்தம் குறைவாக இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கிறீங்க என்பதை கவனத்தில் வச்சுக்கிறங்க. சொல்லிவிட்டு இப்படி செய்யாட்டி என்ன நடக்கும், அன் தஹ்பத் அமாலுக்கும் ஓ அன்தும் லா தஷூரூன், நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்கள் சத்தத்தை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நம்ம தான் கரெக்டாக நோம்புலாம் வைக்கிறோமே, தொழுகிறோமே, ஜக்காத்து கொடுக்குறோமே, அக்கீதாவுலலாம் கரெக்டாக இருக்கிறோமே அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி சத்தம் போட்டனால அழிஞ்சு போயிட்டுருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி உங்களுடைய சத்தத்தை வசத்துனீங்கன்னா உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது வந்து முதல் அமல் அழிஞ்சிரும்னு ஒரு எச்சரிக்கை. இரண்டாவது, இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இந்த ரசூலில்லா, அல்லாவின் தூதரிடத்தில் யார் தங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைத்து தாழ்த்தி கொள்கிறார்களோ, உலாயிகல்லதீன அம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவர்களைத்தான் இறை அச்சத்திற்காக வேண்டி அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டான்.
அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, மகத்தான கூலி இருக்கிறது. இப்படி அல்லாஹ் அந்த வசனத்தை அருளுகிறான். இந்த வசனம் அருளின உடனே யாருக்கு அருளப்பட்டுச்சு? இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த இருவர், அவங்க 2 பேர் தான். ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய இந்த உம்மத்திலேயே முதல் சிறந்தவராக அபூபக்கர் அவர்கள் திகழ்கிறார்கள், 2வது சிறந்தவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள். அந்த 2 பேருமே ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இப்படி நடந்தாங்க, அநாகரிகமான முறையில் தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இது அருளப்படுவதற்கு முன்னாடி. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே எப்போ வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசினாலும் ரகசியம் பேசுவாங்களே ஒரு ஆள்கிட்ட, அந்த மாதிரி தான் பேசுவார்கள். எப்படி மாறிவிட்டார்கள்? ஒரு அறிவுரை ஒரு வசனம்தான். அப்படி இருந்த ஒரு சமுதாயத்தை சத்தம் போட்டு பேசி ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி பேசி கொண்டிருந்த அந்த தோழர்கள் இருவரும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசினாங்களா? பேசலை. எந்த அளவுக்குன்னா பள்ளிவாசலில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், பள்ளிவாசலில் வச்சு 2 பேரும் சத்தம் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் இல்லை, மூத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அப்போ வெளியூருக்காரங்க அவங்க. அப்போ வந்து உமர் பார்த்துட்டு செய்கிறாங்க, நீ மட்டும் உள்ளூர் ஆளாக இருந்த பின்னி எடுத்துகிட்டு போனையே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பள்ளிவாசல் நீ சத்தம் போடுவியா? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு கூட அந்த பள்ளிவாசலில் எப்படி நான் அவ்வளோ சத்தம் போடுறேன்னு கேட்குற அளவுக்கு அவர் மாறிட்டார். ரசூலுல்லாஹ்வை நேரடியாக வச்சுக்கிட்டு சத்தம் போட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய பள்ளிவாசலில் கூட யாராவது சத்தம் போட்டாங்கன்னு சொன்னால் வெளியூருக்காரர் தெரியாமல் செய்கிறான்னு விட்டுருவாங்க. உள்ளூர் ஆள் மதீனாவாசி யாராவது பண்ணார்னு சொன்னால் நடக்கிறது வேறு. அப்போ முதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹ் ரசூலுக்கு மேலே மிஞ்சக்கூடாது என்கிற ஒரு போதனை. இது வந்து இப்போ நமக்கு பொருந்தாதுங்க. இப்போ நம்ம காலத்தில் உள்ள அஜர்த்தை வந்து ரசூலுல்லாஹ் நினச்சிக்கிட்டு அஜர்த்துக்கு முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே வர்றதுலாம் என்னது? ரசூல் அமல் அழியுமா? அது ஒரு பண்பாடு. நீங்களாக குறைச்சிக்கிறது வேறு, சமமாக கூட பேசலாம். உங்கள் இன்றைய காலத்து உங்களுடைய தலைவர்கள்ட்ட உங்களுடைய முதலாளிகள்கிட்ட முடியுமானால் அவர் வேலையை விட்டு நீக்க மாட்டார் என்று கேரண்டி இருக்குமே. ஆனால் நீங்கள் சரிக்கு சரியாக கூட நினைச்சிக்கலாம், பேசிக்கிடலாம். மார்க்க ரீதியாக உங்களுடைய அமல்லாம் அழியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அப்படி பேசினால் அமல் அழிஞ்சிடும், உங்களுக்கே தெரியாதுன்னு எச்சரிக்கிறாங்க இல்லையா? இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம். ரசூலுக்கு முன்னாடி உங்கள் சத்தத்தை உயர்த்தக்கூடாது. அப்போ ரசூலுக்கு முன்னாடி உயர்த்துறது இப்போ பொருந்துமா? பொருந்தாது. இப்போ ரசூல் நம்மள்கிட்ட இல்லை, அதனால் அதை விட்டுற வேண்டியது. இது வந்து அந்த குஜராத்தில் சொல்லக்கூடிய இந்த ஒரு பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம இருந்தால் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பண்பு. அவங்க இல்லாத காலத்தில் என்ன செய்யலாம்? இப்போவும் கடைப்பிடிக்கலாம். எப்படி கடைப்பிடிக்கலாம்? அவங்களுடைய கருத்துக்கு மேலே நம்ம கருத்தை தூக்கி விட்டுறக்கூடாது. சத்தத்தை உசத்துறதே கூடாதுன்னா, கருத்து சத்தங்கிற ஒரு சின்ன விஷயம். அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வேற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதான் சரி நீங்கள் ஏற்றுக்கினா என்ன ஆகுது? ரசூலுல்லாஹ்வுடைய குரல் அமைக்கிட்டீங்க நீங்கள். மற்றவங்களோட சொல்ல ஏற்று இப்போவும் அது பொருந்தும். இப்போ யாருக்கு பொருந்தும்? இப்போவும் இப்போ உள்ள மத குருமார்களுக்கோ தலைவர்களுக்கோ பொருந்தாது. இப்போவும் யாருக்கு தான் பொருந்தது? ரசூலுக்கு தான் பொருந்தும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருத்து இதுதான் என்று உங்களுக்கு தெரிகிறது. அதாவது அவங்க முன்னாடி உங்களை நின்று பேசுகிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். அப்படி தெரியும் பொழுது இன்னொருத்தருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேயானால், அல்ல உங்கள் கருத்து தான் மேல், ரசூலுல்லாஹ் கருத்தை விட என் கருத்து தான் மேல் என்று நினைத்தீர்களேயானால், ஏறக்குறை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாடி சத்தத்தை ஒசத்துனாங்களே, அதை விட பெரிய தப்பு செஞ்சவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்கிற கருத்து அதிலேருந்து எடுக்கலாமே தவிர, இது மாதிரி தலைவர்களுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி நடக்கணும்னு சட்டம் எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வேறு, மற்றவங்க வேறு. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மக்கள் எப்படி பண்பாடு இல்லாமல் இருந்தாங்கன்னு பாருங்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுஜராத்துன்னா அவங்களுடைய மனைவிமார்களுக்காக போட்ட குடிசையாக போட்டிருப்பாங்க இல்லையா, ரூம்கள், அறைகள். அந்த அறைகளுக்கு பேர் தான் ஹுஜராத்துன்னு பேர். அப்போ மஸ்ஜித் நபி ஒட்டி இருக்கிறது. ஏதோ ஒரு மனைவியுடைய ரூமில் அறையில் அவங்க இருப்பாங்க. இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தார்னு சொன்னால் வாசல் நின்றுக்கிட்டு, முகமதே கொஞ்சம் வாங்க வெளியே அப்படிம்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவர் என்ன செய்வார்? வந்தவர் ரசூலுல்லாஹ் கூப்பிடும்போது, யா முகமதே கொஞ்சம் வாங்க, உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு வெளியே இருந்துக்கிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்குன்னு ஒரு கண்ணியம் இல்லையா? நான் ஒருவரை தூதராக நியமித்திருக்கிறேன். அந்த தூதராக இருக்கிறவரை உங்களை சந்திக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா, அவரே இப்போ மக்களை சந்திக்காமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற ஒரு தலைவர் கிடையாது. கண்டிப்பாக வெளியே 5 வேளை தொழுகைக்கு வருவார். அதல்லாத வேறு விஷயங்களுக்காக வரக்கூடியவர், மக்களோட மக்களாக பழகக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் ரசூலை கூப்பிட நீங்கள் நினச்சிங்க என்று சொன்னால், அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க வீட்டுக்குள்ளே உங்களை கூப்பிட முடியாது. ஏன்னாட்டா அப்படி கூப்பிட்டு உபசரிக்கிற அளவுக்கு பெரிய அரண்மனை கிடையாது அது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால், வெளியில் இருந்துக்கிட்டு யா முகமதை வாங்கன்னு நீ கூப்பிடக்கூடாது. யா முகமது கூப்பிட்றதுக்கு ரசூலுல்லாஹ் கண்டிக்கல பல சந்தர்ப்பங்களில். வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அப்படி கூப்பிடுவதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அடுத்த வசனம் எப்படி, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத்,
ரூமுக்கு வெளியே இருந்து கொண்டு முகமது நபியை உங்களை கூப்பிடுகிறார்களே அவங்க அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அதிகமான பேர் வந்து விளங்காதவங்களாக இருக்கிறாங்க. நீ வருத்தப்படாத. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள இப்போ கூட நம்ம என்ன செய்வோம், நம்மளை கூப்பிட்டா கூட கோவம் வரும். நம்ம வீட்டில் இருக்கும்போது பேரை சொல்லி ரோட்டில் நின்றுக்கிட்டு கொஞ்சம் வெளியே வா அப்படின்னா அது கடைக்காரனை கூப்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பாக்கும். அப்படி அந்த மக்கள் இருந்தாங்க. ஒரு கடங்காரனை போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை எப்படி கூப்பிடுவோமோ அப்படித்தான் ரசூல்கிட்டே நடப்பார்கள். யார்கிட்டையும் நடப்பார்கள். நாகரிகம்னா என்னென்ன தெரியாது. அப்படிப்பட்ட ஜாஹிலியா மக்களை தான் ஒரு பண்பாட்டின் சிகரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உலவன்னஹும் சபரு, அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால், ஹத்தா தஹ்ருஜ இலைஹும், நபியை நீங்கள் கொஞ்சம் வெளியே வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி இருப்பார்களே ஆனால் லக்கான ஹைரல்லஹும், அது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி அடுத்து ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி இப்படி சத்தம் போடுறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட வந்தால் கூட எப்படி கூப்பிட்டாங்க, வாசல் நின்றுக்கிட்டு அவங்க பேரை சொல்லி வெளியே வாங்கன்னு கூப்பிடுறது, கொஞ்சம் வாங்க உங்கள்கிட்ட பேசணுங்கிறது. இந்த மாதிரிலாம் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நடக்கக்கூடாது. இப்படிலாம் நடந்துட்டீங்கன்னா அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் வெயிட் கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு வகி வந்து அவர்கள் சொல்ல நீங்கள் கேட்டு நடக்கணும். அப்படியான ஒரு மரியாதை உள்ளத்தில் வரணுமாக இருந்தால் நீங்கள் வந்து சாதாரண உங்கள் நண்பரையோ உங்கள் தகப்பனாரையோ உங்கள் வேற யாரையும் நீங்கள் பார்க்க வரல, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வர்றீங்க. அல்லாஹ் நியமித்த ஒரு தூதர், அவர் ஒருத்தர் தான் உலகத்தில் இருக்கிறார். அப்போ அந்த போஸ்ட்டு உள்ள ஒருவரை நீங்கள் பார்க்க வாரீர்கள் என்று சொன்னால் வரட்டுமே, வெளியே வரட்டுமே, பாருங்களேன், இருந்து பார்க்காமே போயிட போகிறாரா, அல்லது ஏதாவது டோக்கன் வச்சு பார்க்குற முறை இருக்குதா, அல்லது பணக்காரனை பார்ப்பார் ஏழை விரட்டிடுவார்னு இருக்குதா, யாரை வேணாலும் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு தலைவருங்கும் போது அவர் எவ்வளோ பணிகள் சமுதாய பணி மார்க்க பணி எல்லாம் செய்துவிட்டு ஒரு ஓய்வாக இருப்பார். அவர் அடுத்த வக்து தொழுகைக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்காக வேண்டி வெளியே வரத்தான் போகிறாங்க. அப்போ வரும் பொழுது வாசலில் இருந்து வெயிட் பண்ணியிருந்து அப்போ போய் சந்திச்சு சலாம் சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் பேசணுமே தவிர உள்ளே இருக்கிறால வெளியே வாண்டு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த போதனை. இதுவும் ரசூலுக்கு உள்ளது தான். இது வந்து இது இந்த மாதிரி தான் நடக்கணும்னு நமக்கு சட்டம் கிடையாது. மார்க்க ரீதியாக ஒருத்தர் வீட்டில் இருப்பார்னா கொஞ்சம் வெளியே வரீங்களா உங்களை பேசணுன்ட்டு ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யலாம், கதவை தட்டி நம்ம உள்ள அனுமதியும் கேட்கலாம், கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவர் விரும்பினா வருவார், இல்லாட்டா போயிடுவார், மார்க்க குற்றம் வராது. ஆனால் இது ரசூலுக்கு உரிய சிறப்பு தகுதியாக சொல்லி அந்த ரசூலுக்கு முன்னாடி அந்த மக்கள் எப்படி நடக்கணும் என்கிற ஒரு பண்பாட்டை எல்லாம் அல்லாஹ் வந்து இந்த முதல் 3 வசனங்களில் அப்படி சொல்லிவிட்டான். அடுத்து வர்றதுலாம் பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது. அடுத்தடுத்து வரக்கூடிய பண்பாடெலாம் என்னென்னு கேட்டால் நம்ம கடைப்பிடிக்க நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம்ல அந்த தலைப்புக்கு உட்பட்ட நற்பண்புகளாக வருகிறது. என்ன நற்பண்பு வருது, ஃபஸ்ட்டு இந்த வரிசை என்பது நம்ம அல்லாஹ் சொன்ன வரிசை இப்படி தான் வரிசைப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு விதமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. செய்தி கிடைச்சின்னு சொன்னால் அதை வந்து நம்ம தீர விசாரித்து ஆய்வு செஞ்சு சரி தவறுங்கிறத முடிவு செய்யணுமே தவிர கேட்டவுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடவே கூடாது. இது நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், யா அய்யுஹல்லதி நாமனும், நம்மளை எல்லாரையும் கூப்பிட்றான், நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே. இது ரசூலுல்லாவை சம்மந்தப்படுத்தி வரல, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லக்கூடிய பொதுவான அறிவுரை. இன் ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின், ஒரு தீயவன் ஒருத்தன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் ஃபத்த பையனும், நன்கு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். என்ன வேண்டாலும் யாரை பற்றி வேண்டாலும் சொல்லுவானேயானால் ஃபத்த பையனும், நன்கு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். அது ஒரு நபரை பற்றின விஷயமாக இருக்கலாம், ஒரு தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், ஒரு பொருளுடைய நன்மை தீமை பற்றிய விஷயமாக இருக்கலாம். உதாரணமாக ஒருத்தன் போடுவான், பழைய சோறு சாப்பிட்டாலும் நன்மை தெரியுமான்னு ஒரு 50 போட்டிருப்பான். உடனே 1000 பேருக்கு என்ன செய்கிறது, பழைய சோறு சாப்பிட்டா எந்த விஞ்ஞானி ஆய்வு செஞ்சார், அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, பச்சை மிளகாயில் உள்ள நன்மை தெரியுமான்னு ஒருத்தன் போடுவான். உடனே அது 1000 பேருக்கு என்ன செய்கிறது, அதை ஷேர் பண்ணி விடுறது. இலவசமாக உங்களுக்கு டயாலிசிஸ் வேணுமா, இந்த நம்பரை தொடர்பு கொள்ளும் நம்பரை போட்டு விட்ருப்பான். நீங்கள் அடிச்சடிச்சு பார்த்தா நம்பர் போகாது, ஆனால் நம்ம பரப்பி விட்டுருப்போம். அப்போ இப்படிலாம் ஒன்று இருந்துக்குன்னு சொன்னால் இது எத்தனை பேர் நம்புவான், நம்பி எத்தனை பேர் கஷ்டப்படுவான், அதையெல்லாம் யோசிக்கிறதில்ல. மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நபரை பற்றின விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு கொள்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் மெயின் விஷயம் இதில் நம்ம தப்பு பண்ணுறோம். என்னென்னு கேட்டால், ஒரு செய்தி வருதுன்னா சோர்ஸ் என்ன, எப்படி சோர்ஸு, இப்போ உதாரணமாக வந்து ஒரு அரசியல் தலைவர், ஒரு கலைஞர் கருணாநிதி இருக்கிறாரு, அது மாதிரி மோடி இருக்கிறாரு, அல்லது எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு வைங்க. அவரை போய் ஒருத்தர் போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு வெளியே வர்றாரு. உடனே ஒருத்தன் பேப்பரில் வந்து என்ன செய்வான், அவர்கள் சந்தித்து பேசியதாக இன்னென்ன பேசிக்கொண்டதாக தெரிய வரும். உனக்கு எப்படி தெரியும்,
பேசுனது அவங்க 2 பேர், நிருபர்கள் யாரையும் விடலை. அவங்க 2 பேர் வந்து இன்னது பேசணும்னு சொன்னால் கூட பொய்யும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னால் கூட அதில் நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் அவர்கள் எதற்கு வந்தார் தெரியுமா, மோடி கருணாநிதி வந்து பார்த்தாரா, என்ன பேசினார் தெரியுமான்ட்டு ஒரு பக்கத்துக்கு எழுதுவாங்க. இன்னென்ன மாதிரி ஐடியா திட்டங்களோடு வந்தார், அந்த திட்டங்களெல்லாம் உனக்கு இப்படி தெரியும். இதை ஒருத்தன் எழுதுறான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அப்படி சிந்திக்கணும். இது எப்படி இவனுக்கு தெரியும், இது எப்படி இவனுக்கு தெரியும்னு யோசிச்சு பாருங்கள். முக்கால்வாசி அடிபட்டு போயிடும். இந்த பேப்பரில் வர எல்லாம் அப்படி தானே இருக்குது. பேப்பரில் இந்த புலனாய்வுன்னு எழுதுகிற பத்திரிகைகளாக இருக்கட்டும், நாளிதழ்ங்கிற பேரில் முந்தி நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நியூஸோடு சேர்த்து அவனுடைய கருத்துக்களை நியூஸ் மாதிரி திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லா நாளிதழ்களுமே. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால், இது எப்படி 2 பேர் பேசுனாங்கங்கிற அந்த 2 பேர் பேசுனது தெரிகிறாரு தான் நாங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் தெரியும். இல்லை நீ அந்த இடத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும், அப்போ தெரியும். அதில் 2 பேர் கூட்டாக வந்து ஒரு பேட்டி கொடுத்தா கூட அப்போ கூட என்ன செய்யலான்னா, என்று அவங்க சொன்னாங்கன்னு சொல்லலாமே தவிர அதைத்தான் பேசுனாங்கன்னு சொல்ல முடியாது. உள்ளெல்லாம் வேறு விஷயத்தை பேசி நாங்கள் மரியாதைக்கு சந்தித்தோமாங்க வெளியே வந்துக்கிட்டு, அது உள்ளே வேறு கொடுக்க வேண்டிய வாங்கல் எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. 2 பேர் பேசி கொண்டார்கள் என்பதை வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துற மாதிரி எழுதுனா தொலைஞ்சிட்டு போகிறான். அதை எடுத்துக்கிட்டு நம்ம 100 பேருக்கு பரப்புறது. அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், யாயுள்ளதி நாம் ஒன்று நம்பிக்கை கொண்டவர்களே, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தானேயான உங்களிடத்தில் கொண்டு வந்தானேயானால் ஃபத்த பையனும், அதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். எவ்வளோ இந்த மார்க்கத்தில் ஒரு மதம் என்று சொன்னால் கடவுளை வணங்கு, கும்பிடு, பூஜை செய்யின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு செய்தி வந்துச்சு, மேட்ரு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, ஃபத்த பையனும் அன்துசீபு கௌமம் விஜகாலத்தின், இல்லைன்னா அறியாமையினால் ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் தாக்குதல் தொடுத்து விடுவீர்கள், அவங்களுக்கு எதிராக போய் விடுவீர்கள். பிறகு துஸ்பிஹு அலாமா ஃபால்த்தும் நாதிமீன், நீங்கள் செய்ததற்கு பிறகு கவலைப்படுவீங்க. ஒன்று துன்யாவில் கவலைப்படுவீங்க, இல்லைன்னா ஆகிரத்தில் கவலைப்படுவீங்க. எதுன்னு நீங்கள் சொல்லப்படாட்டாலும் 2ஐயும் கூட எடுத்துக்கொள்ளலாம். துன்யாவிலே ஆகிரத்திலே நீங்கள் கவலைப்பட்டுருவீங்க. தேவையில்லாமல் கிடைக்கிற செய்தியை நீங்கள் பரப்பி விட்டுறக்கூடாது, ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யலைன்னா ஒருத்தன் மீது அநியாயமாக நீங்கள் பழி சுமத்திய குற்றவாளி ஆயிருவீங்கன்னு ஒரு தகவலை மட்டும் எல்லாம் சொல்லலை, இதுக்கு வருத்தப்படுவீங்க, இதுக்கு நீங்கள் கவலைப்பட்டு தீர்வீங்க அப்படின்னு என்ன செய்கிறான், அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு நபரை பற்றி சொல்வதாக இருந்தாலும், ஒரு ஜமாத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும், ஒரு இயக்கத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும், அந்த நம்ம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது எப்படி உனக்கு இது தெரியும், சோர்ஸ் என்ன, சோர்ஸ் இல்லாத ஒரு செய்தியை நம்ம எப்படி பரப்புறது, எப்படி உண்மைன்னு கண்டறிஞ்சிங்க. இந்த ஒரு தன்மை வறுமையானால் உண்மை மக்களுக்கு கிடைக்குமா? யார் வேண்டாலும் எது வேண்டாலும் சொல்லலாம்ங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சா இல்லையா? இன்றைக்கு நவீன காலத்தில் இந்த நம்ம லைவில் பேசிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பு, தொடர்புள்ள சாதனத்தை எதுக்கு நம்ம ஜாஸ்தியான மக்கள் பயன்படுத்துகிறாங்க, மற்றவங்க பயன்படுத்துகிற விட்டுருங்க. நம்ம தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் எதற்கு பயன்படுத்தணும், ஆத்தன்டிக்கான ஒரு செய்தியை நம்ம சொல்லணும். எது நம்ம ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும் அதை உறுதி பண்ணி நெசந்தானா நடந்துச்சான்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லணுமே தவிர அதை அப்படியே பரப்பி விடக்கூடாது. அதனால் ஒரு அநீதி ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது முக்கியமான இந்த நவீன காலத்துக்கு உரிய ஒரு அறிவுரை. இன்றைக்கி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெல்லாம் அந்த பரப்புறதுக்கான ஒரு சாதனங்கள் இருக்கிற ஒரு காலத்துக்கு ரொம்ப தேவையானது. இது எஸ்எம்எஸ் காலத்திலே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த வாட்ஸ்அப்லாம் வருவதற்கு முன்னாடி எஸ்எம்எஸ் அளவில் மாத்திரம் தகவல் பரப்புகிறாங்களே குறுஞ்செய்தி, அப்போ கூட இந்த மாதிரி தான் கேட்டதில் என்ன செய்கிறது, ஒரு ஊரில் கலவரம் 10 பேர் செத்து போயிட்டான்னு பரப்பி விட்டுறது. அப்போ இந்த ஊர்லேயும் பற்றிக்கிட்டு எரியும். எந்த கலவரம், யார் சொன்ன உனக்கு, நீ பார்த்தியா, என்ன நடந்துச்சு, உனக்கு சோர்ஸ் யார், அந்த ஊரில் யார் உனக்கு சொன்ன, அந்த நம்பரை கொடு, நான் ரீசெக் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டு அது உண்மை என்று சொல்லி நம்ம பரப்பணும்னு சொன்னால் அது சமூகத்துக்கு ஒரு நன்மை தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஃபாபில் மரி கதிபன், ஒரு மனுஷன் பொய்யன் என்பதற்கு ஐயோ ஹத்திசபி குல்லிமா சமய, கேள்விப்பட்டதையெல்லாம் பேசுகிறானே அது பொய்யன்கிறதுக்கு பெரிய ஆதாரம். அவன் பொய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுங்க. கேள்விப்பட்டதையெல்லாம் சொன்னான்னு சொன்னால் பொய்யன். அப்போ கேள்விப்பட்டதையெல்லாம் ஒருவன் சொல்வானேயானால் அது பொய்யன் என்பதற்குரிய ஆதாரம் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எச்சரிக்கிறாங்க. அப்போ நம்ம பண்பாடுகளில் முதல் பண்பாடாக என்னென்னு கேட்டால், இந்த முகநூல் வாட்ஸ்அப்பில் பரப்புறது மட்டும் கிடையாது. இது ஆதி காலத்தில் பொம்பளை உட்காந்துட்டு போய் பேசுவாங்க, சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சு சும்மா உட்காந்துருப்பாங்களா, 10 பேர் கூடி இருந்துக்கிட்டு பேசலாம், என்னவா இருக்கும்னு கேட்டால், இந்த அவன் இப்படியாமல, இவன் இப்படியாமல,
அந்த ஆள் இப்படி போயிட்டாராம்ல, இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன ஒரு நன்மை? உனக்கு யார் அதை சொன்னா? ஒருத்தர் சொல்லலை. சும்மா யாராவது ஒரு ஆள் கட்டி விட்டு பாருங்கள், உங்களுக்கு கை கால் எல்லாம் வச்சு உங்களுக்கு திருப்பி அது வரும். நீங்கள் பொய்யாகவே 2 பேர் கூட்டாக சேர்ந்து இப்படி ஒன்று பரப்பி விடுவோம் பாரு அப்படின்னு பரப்பி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த செய்தி 1 ஹவரில் உங்களுக்கு திருப்பி வரும். பயங்கரமான பில்டப் போட்டு நஷ்டமாக நடந்துச்சு, நீங்கள் நம்புகிற மாதிரியே இருக்கும். அப்போ இந்த மாதிரி அவன் காது மூக்கெல்லாம் வச்சு என்ன செய்வான், பெருசாகி கூடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதில் என்ன நன்மை? இது ஒரு மனநோய் நம்மளை ஆக்கிறது. கேட்டதெல்லாம் போட்டு நம்புறது, அடுத்த உடனே பாஸ் பண்ணி விடுறது. இது என்ன? இதில் எப்படி இதில் நம்ம வந்து நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி அதிகமான மக்கள் இதனால் நம்ம சிந்தனை மழுங்கி போயிடும். குர்ஆன் ஹதீஸ்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு ஒருத்தர் அறிவிப்பு வருகிறது, 100 புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கிட்ட என்ன செய்கிறோம்? இதில் இந்த இவ்வளோ பேர் அறிவிப்பாளர் வர்றாங்க, இந்த அறிவிப்பாளர் சரியில்லை, அதனால் இந்த செய்தி சரியில்லைன்னு லைஃப்னு தள்ளுறமே. அந்த உம்மத்துக்கு இதெல்லாம் தேவையா? எவன் சொன்னாலும் ஏற்றுக்கிறோங்கிற பலவீனத்தை ஏற்றுக்கிறவனுக்கு ஓகே. தௌஹீத் கொள்கையில் இருக்கிறவன் வந்து குர்ஆன் ஹதீஸ்லேயே ஆத்தன்டிக்கான ஹதீஸை தான் நான் எடுத்துக்கிறவேங்கிறால் நம்ம எப்படிலாம் பார்க்குறோம்? இப்போ உள்ள வதந்தி பரப்புகிறாங்களே, இந்த தரத்தில் உள்ள ஆளுக்கு அவங்கெல்லாம் பலவீனமானவர்கள்ங்கிறவன். இந்த பலவீனமானவர்கள்ங்கிறவங்களாம் நம்மளை விட மேலான ஆள் தான். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட பன்மடங்கு மேலான ஆள்களை தான் பலவீனமான ஆள் சொல்கிறோம். அந்த பலவீனமான ஆட்கள் அந்த காலத்தில் கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் யாவ சக்தி கம்மியாக இருந்திருக்குது. உடனே யாவ சக்தி கம்மியாக உள்ள ஆள் சொன்னால் எப்படி கரெக்டாக இருக்கும்? அந்த செய்தி எப்படி கரெக்டான செய்தியாக இருக்கும்? இல்லை, அது வந்து வெயிட்டான செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸில், மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸில் பலர் வரியாக சங்கீத் தொடரான சோர்ஸ் இருக்குது. திணிக்கும் அதை சொன்னது யாருன்னு தெரியாமல் இல்லைங்க. இன்னார் சொன்னார்னு சோர்ஸ் இருக்குது, அவருக்கு இன்னார் சொன்னார்னு இருக்குது, அவருக்கு இன்னார் சொன்னார்னு இருக்குது, அவருக்கு இன்னார் சொன்னார்னு இருக்குது, அதை புஸ்தகத்தில் எழுதினவர் கேட்டார்னு இருக்கிறது. இவ்வளவு சோர்ஸு எங்கிருந்து அந்த செய்தி கிடைச்சிச்சிங்கிற சான்று இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? இது சரியா, இது ரசூலுல்லாஹ் சொன்னது தானா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு இவ்வளவுக்கு வடிகட்டி எடை போடக்கூடிய நாம் எவனாச்சும் எதையாச்சும் சொன்னால் எப்படி அதை நம்ம நம்புகிறோம்? எப்படி அதை உண்மையை நம்புகிறோம்? அப்போ எந்த ஒரு அடிப்படை ஆய்வு, ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு இருந்தால் ஓகே. அல்ல சொல்லக்கூடியதுக்கு ஒரு செய்தியை அவர் சொல்கிறாரே, ஆனால் அவர் அந்த சபையில் இருந்தாராங்கிறது முக்கிய அம்சம் இல்லையா? இப்போ நானும் ஒருத்தர் ஒரு நிர்வாகியும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், ரூம் அடைச்சிக்கிட்டு. நீங்கள் வெளியே இருந்து நாங்கள் 2 பேர் பேசுகிறத பார்க்குறீங்க. நீங்கள் என்ன செய்ய உட்காந்துக்கிட்டு என்ன பேசினார்கள் தெரியுமா? வகி வந்துச்சா? நாங்கள் 2 பேரும் உட்காந்து என்ன பேசணும் உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ இது நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸுக்கு இவ்வளோ வடிகட்டிக்கிட்டு அது உண்மையாக இருப்பதற்கு இந்த காலத்தில் இருந்தால் லைஃபையெல்லாம் ஒரு முத்துவாத்திரி சையானேசன் சொல்லிடுவான். அந்த அளவுக்காக அவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க. தொடர்பு சந்திச்சாரா? இவர் பிறந்த வருஷம் ஒரே காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க, ஆனால் ஊர் வேறு வேறையாக இருக்குங்க, அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம். இவர் அந்த ஊரில் இவர் இந்த ஊர் எப்படி பார்த்துருப்பாரு, எப்படி கேட்டிருப்பாரு? அப்போ அவர் சொன்னதாக இவர் சொல்வாரே, ஆனால் அது வந்து சங்கிலி தொடர், சந்திப்பு தொடர் இல்லை. அப்போ இதில் என்ன வழங்குறது? இந்த மேட்ரு எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். அப்போ ஒரு பாவி வந்தால் முதல் சொன்னமே, ஒரு பாவி செய்தியை கொண்டு வந்தானே ஆனால் அதை வந்து நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆய்வு செய்து கொள்ளாவிட்டால் அடுத்த பழி சுமத்துறீங்கன்னு வருது, பொய்யை பரப்புனீங்கன்னு வருது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு தடுப்பூசி போடுவது சம்பந்தமாக ஒரு செய்தி வந்துச்சு. உடனே ஆளுக்கு தடுப்பூசி அது கூடாது எவனே எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது, சும்மா உட்காந்து ஒருத்தன் வந்து பேசி விட்டு போயிடுவான். அது மாதிரி இலும்பு நாட்டின்னு ஒருத்தன், என்ன இலும்பு நாட்டி? உலகத்தையே இத்தனை பேர் ஆள்றாங்க. யார் 18 பேர்? 18 குடும்பம் ஆளுது, 25 குடும்பம் ஆளுது. அந்த குடும்பம் யார்? அவன் எப்படி உலகத்தை ஆளுவான்? அப்படியான ஒரு பவர் அல்ல மனுஷனுக்கு கொடுத்துருக்கான. உலகத்தெல்லாம் இங்கேருந்து ஆளுவது மாதிரி நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். ஒரு ஆள் நல்லா தெரியுது, இது வந்து ஜெயலலிதா முதல்வராக வந்தது யார்? இலும்பு நாட்டி வேலை. இலும்பு நாட்டி வந்து ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு கண்ணு முன்னாடி தெரிகிறது. அப்போ என்ன இலும்பு நாட்டின்னு சொன்னவன, என்ன இலும்பு நாட்டி? உனக்கு இதை எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த 18 குடும்பம் உங்கள்கிட்ட உலகத்தையும் ஆள்றாங்கிறது உனக்கு யூதர்கள் கெட்டவனாக இருக்கான்னு ஒரு பேசிக் இருக்கும்ல, அதை மனசில் வச்சுக்கிறது. இந்த ஒரு அடிப்படையான ஒரு சரியான பேசிக்கில் பல தவறுகளை வந்து சேர்ப்பது, ஜோசியக்காரன் சேர்க்குற மாதிரி. அந்த காலத்தில் மலக்குமார்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து, இப்போ கிடையாது, கேட்டுட்டு வந்து ஒரு உண்மையோட 99 பொய்யை கலந்து விட்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி யூதர்கள் எப்படிப்பட்ட கிரிமினல் ஆளுக்குங்கிறது மட்டும் உண்மை, அதை வச்சுக்கிடுவாங்க. யூதன் மொழி எல்லாத்துக்கும் கடுப்பு இருக்குதா, அவனை பற்றி என்ன சொன்னாலும் அவன் நம்புவாங்க அப்படின்னு வைத்துக்கொண்டு ஒரு 19 பேர் கூட்டினாங்க.
கூடி ஆலோசனை பண்ணாங்க. இந்த உலகத்தையெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணால் எடுத்துட முடியுமா? உலகத்தில் நாங்கள் ஒரு 19 பேரை சேர்ந்து முடிவு பண்ணால் எடுத்துட முடியுமா? உலகத்தை கையில் எடுக்கிறதுங்கிறது எப்படி அது ஏலும்? விட்டு இது இலுமினாட்டி ஓடுது. என்ன சோர்ஸ்? அது யாருப்பா? அட்ரஸ் சொல்லுப்பா. 19 பேர் ஆள்றாண்டா, அவன் யாருன்னு சொல்லு. அப்போ என்ன அடிப்படை இல்லாமல் அவன் யூதம் எப்படிப்பட்டவன் தெரியும்? எப்படிப்பட்டவன் வந்துட்டு போகிறான்? இதுக்கு என்ன ஆதாரம்? நம்ம ஊரில் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரை தேர்ந்தெடுத்தோம்னா அது இலுமினாட்டிங்கிறான். நாங்கள் உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. இவன் 48 ஓட்டு வாங்கினா, 58 ஓட்டு வாங்கினா, இவன் ஜெயிச்சான்னு சொன்னால் இலுமினாட்டி வேலை. அப்போ நம்ம 58 பேர் இலுமினாட்டியா? என்ன ஒரு எல்லாம் அப்படி தான் இருக்குது. பரப்புறது பூராவுமே நம்மளை மூளை சிந்திக்கிற ஷார்ப்பாக சிந்திக்கிறத மழுங்க செஞ்சு அதை மூளை என்ன கூர்மையாக இருக்கணும். உனக்கு எப்படி இது தெரியும்? அதுக்கு ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது. ஃபேஸ்புக்கே சரியானு பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படா இலுமினாட்டி தெரியும்? ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருக்காங்க. அதான் ஃபேஸ்புக்கில் ஏன்டா போட்டாங்கன்னு இருக்கணுமா இல்லையா? ஃபேஸ்புக்கில் எதுவும் போடலாமே, யூடியூப்லேயும் இருக்குது. அப்போ யூடியூப்லேயும் மாதிரி போட இல்லாத. அப்போ ஆதாரம் கேட்டோம்னா அவன் என்ன செய்யணும்? இந்த தேதியில் இந்த உங்களுக்கு பேசிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி தீர்மானம் போட்டாங்க, இந்த இருக்குது மினிட் காப்பி இந்த இருக்குது, இந்த 19 அட்ரஸ் இவங்க தான் இன்னும் நூலில் இதான சோர்ஸுங்கிறது. அப்போ சோர்ஸு என்னென்னு கேட்டோம்னு சொன்னால் இதை நம்பக்கூடிய பையன் ஏற்கனவே ஒரு பையன் சொல்லியிருப்பான்ல, அதை சொல்லி ஆதாரமாக்குறது. இவனே நாளைக்கு இன்னொருத்த ஆதாரம் காட்டுவான். இப்போ ஒருத்தன் இலுமினாட்டி பேசுகிறான் பாருங்க, அடுத்த ஜெனரேஷன். அவர் சொன்னார்ல என்னது? ஆனால் அவர் சொன்னதுக்கு தானே எனக்கு ஆதாரம் வேணும். அவர் சொன்னதுக்கு தான் ஆதாரம். அவருக்கு யூடியூப்பில் சொன்ன ஆதாரம் சொல்லு. ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் போட்டான் லெமன்ட் ஆதாரம் கேளு. அப்போ ஃபேஸ்புக்கில் போட்டது ஆதாரம் கிடையாது. யூடியூப்பில் உள்ளது எவ்வளோ யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துலாம் நினைப்பான். வீடியோலாம் பார்த்தாச்சுடா இல்லை என்ன சொல்கிறான் அவன் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறான். அப்போ உதாரணத்துக்கு இலுமினாட்டிங்கிற தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம். இலுமினாட்டிங்கிற எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த ஆயத்துக்கு அப்படியே எவனாச்சும் ஏதாச்சும் தீர ஆய்வு செய்யாமல் செய்கிறோமா இல்லையா? மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கி பரப்பி பொய்களை உண்டாக்கி எல்லாமே இப்படியான ஒரு அடிப்படையில் பரப்பி கொண்டிருக்கிறாரு. எல்லாத்துக்குமே இந்த வசனம், இந்த ஒரு வசனம் போதும். எதுக்கு? இந்த முகநூல் பஞ்சாயத்தில் இருந்து, இலுமினாட்டியில் இருந்து, இந்த புது தத்துவங்கள்னு சொல்லி பரப்பி விடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் மறுநாடி என்னன்னு கேட்டால் இதுதான். நீங்கள் முதல் விஷயம் நல்லா விளங்கிக்கிறங்க. நம்ம எந்த அளவுக்கு உள்ள மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று கேட்டால், பாதுகாக்கப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரன் மட்டும்தான். யாருக்கும் அவங்களுடைய மதத்தினுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது இல்லை. ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சொல்லுக்கும் வரலாறு. ஒருத்தர் ஒரு சொன்னார், ரசூலுல்லா சொன்னார்னு சொன்னால் அதை அறிவிப்பாங்கள்ல 5 பேர், அந்த 5 பேருக்கு வரலாறு இருக்குது. இன்னொரு ஹதீஸை 8 பேர் அறிவிக்கிறாங்களா, 8 பேருக்கு வரலாறு இருக்குது. அந்த ஒரு மனிதருடைய சொல்லுக்காக வேண்டி 5 லட்சம் அறிவிப்பாளருடைய வரலாறை பாதுகாத்து வைத்து துல்லியமாக எடை போட்டு செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம். அதுபோக நம்பகமானவர்கள் வழியாக வர்ற ஒரு செய்தியை கூட, ஹதீஸை கூட அதைவிட நம்பகமான குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளாதே, குரான் கூடுதல் நம்பிக்கை உள்ளது என்று ஃபில்டர் பண்ணி அப்படி பொறுக்கு மணியாக எடுக்கிறோம். பொறுக்கு மணியாக பொறுக்கி எடுக்கிற ஒரு ஜமாத்தில் இருந்து கொண்டு எப்படி நீங்கள் கண்ட குப்பைகளை எல்லாம் அதை ஒரு நியூஸ் மாதிரி ஆக்குறீங்க? குரானுடைய வசனத்தை பரப்பி விடுங்க, ஹதீஸை பரப்பி விடுங்க. அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி நிரூபணத்தோடு உள்ளது என்ன செய்யுங்க, கண்டுபிடித்து அதை பரப்புங்க. எந்த ஒரு அடிப்படையுமே இருக்க கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறாங்கிறத தவிர இது சுரக்காயின் நன்மை தெரியுமா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்ன இப்படின்னு போட்டுவான். வெண்டைக்காய் நன்மை, வெண்டைக்காய் என்ன டெஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது, அது யார் சொன்னால், அது எப்படி எதை வச்சு அது ப்ரூஃப் பண்ணீங்க? இப்படி சொன்ன ஒரு ஆள் அவராக சொல்கிறாரா, அவர் எதை புஸ்தகத்தில் அந்த புஸ்தகத்தில் என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கான் கேட்டால் என்ன செய்வாங்க? அந்த புஸ்தகத்தில் இருக்கலாமாங்க, அந்த புஸ்தகத்தில் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் என்ன கொடுத்துருக்கான், நீ சொன்னது அவனு சொல்லியிருக்கிறான். என்ன ப்ரூஃப் இருக்குது அதில்? ஒரு பொருளுக்கு உரிய இன்னது இருக்குதுன்னு சொல்வதாக இருந்தால், இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி நாங்கள் சோதித்து பார்த்தோம், அது என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, இன்ன விஷயத்துக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள ஆய்வு இருந்தால் வெண்டைக்காய்க்கு எதுக்கு நன்மை இருக்குது, எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது, வெண்டைக்காய்க்கு இருக்குது, எதுக்கும் நன்மை இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னது தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம இந்த அளவுக்குன்னா கரிஞ்சீரமம் அனைத்துக்கும் நோய்க்கு மருந்துங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிறோம். இவ்வளோ புத்தகத்தில் இருக்குங்க. நீ சொல்கிற குப்பையை நான் விட ஆத்தண்டிக்காக இருக்குது. இந்த குப்பைகளை உள்ள நம்பி பரப்புறீங்களே, அதை விட கரிஞ்சீரமத்துக்கு சொல்கிற அதிசயம் இருக்குது, அது இது எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்ற இருக்கு, அந்த புக்கில் தான் இருக்குது. இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைப்பா அப்படிங்கிறமா இல்லையா? 7 அஜ்வா பேரிச்சை மலர்ந்துண்டா அவன் விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இருக்குது. அதுலேயே என்ன பண்ணுறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்குது, ஆட்கள்லாம் சரியாக இருக்கிறாங்க, புக்கு ஆத்தண்டிக்கான புக்கில் இருக்குது, இது சொன்னது இல்லைங்கிறோம். ஏன்? கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற நிதர்சனமான உண்மைக்கு அது மாற்றமாக இருக்கிறது.
அப்படி ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி நம்ம எதை சொன்னாலும் அது ஒரு நியூஸ் ஆக்குவது? அரசியலை பற்றியும் பொய்களை பரப்புகிறோம், அறிவியலை பற்றி பொய்களை பரப்புகிறோம், வரலாறில் பொய்களை பரப்புகிறோம், தத்துவங்களில் பொய்களை பரப்புகிறோம், வருங்காலத்தில் நடக்கக்கூடியதை பற்றி பொய்களை பரப்புகிறோம், மார்க்க விஷயத்தில் பொய்களை பரப்புகிறோம். அப்போ பிற இயக்கங்களை பற்றியும் பொய்களை பரப்புகிறோம். பிற இயக்கங்களை பற்றி அவனுடைய கொள்கை என்னன்னு தெரிகிறது, விமர்சிக்கணும், தப்பு கிடையாது. அது ஏன் பொய்களை பரப்பி விமர்சிக்கணும்? அவன் என்ன செய்கிறானோ அந்த கொள்கை இந்த மாதிரி அவர் சொல்லி இருக்கிறாரு தப்பு, அப்படி விமர்சனம் பண்ணுவோம். இன்னும் தான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்போ இந்த நல்லா கவனிச்சுப்பா அந்த வாயத்தை. யாய் உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின், ஒரு தீயவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தானே ஆனால் ஃபத்த பையனும் தீர விசாரித்து கொள்ளுங்கள். அந்துசீபு கௌமம்பி ஜஹாலத்தின், அநியாயமாக அறியாமையினால் ஒரு சமுதாயத்தை நீங்கள் வந்து தப்பாக நினைத்துவிடக்கூடும். இப்போ துஸ்பிஹு அலாமா ஃபால்த்தும் நாதிமீன், பிறகு நீங்கள் செய்வதற்காக கவலைப்படக்கூடியவர்களாக ஆவீர்கள். கண்டிப்பாக கவலைப்படுவோம். இந்த பொய்களை பரப்பினால் ஒன்று துன்யாவிலே அது மாதிரி நமக்கு எல்லாம் ஒரு இழிவை ஏற்படுத்தி விடுவான். கவலை இப்போ வராட்டா கூட மறுமையில் கவலை வரும். அது எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம அறிவை கொண்டு தான் மனிதன் சிறந்து விளங்குறான். அது மழுங்கியே போயிடும். நீங்கள் கண்டதெல்லாம் எப்போ பரப்ப ஆரம்பிச்சிங்களோ, உண்மையை கண்டறியணுங்கிற அந்த ஒரு ஷார்ப்னஸ் அது இருந்தால் மட்டும்தான் மூளை கூர்மையாகுங்க. சிந்திக்கும் திறன் எப்போ கூர்மையாகும்? எப்போ சொன்னாலும் சரி அது உண்மையான்னு மட்டும் யோசிச்சு தான் ஏற்றுக்கிறோன்னு பண்ணி பாருங்கள், உங்கள் அறிவு எங்கேயோ போயிருங்க. உங்களுடைய ஐக்கியம் அதிகமாகி போயிடும், எல்லாம் கூடி போயிடும். அப்போ உங்களுடைய அந்த சிந்திக்கும் திறன், உண்மையை கண்டறிகிற தன்மை எல்லாமே தாறுமாறு அதிகரிக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டால், எது சொன்னாலும் அது யார் எப்படி இதை வந்து உனக்கு எப்படி கிடைச்சுன்னு கேளுங்க. எவன் உங்களுக்கு அனுப்புனான அந்த செய்தியை அவன்கிட்ட கேட்கணும், இது யார் உனக்கு சொன்னான், இன்னார் சொன்னார், அவர் என்ன ஆதாரம் சொன்ன, ஆதாரம் சொல்லலை, அப்பயும் பரப்புனேன். அவர்கிட்ட போய் ஆதாரத்தை கேட்டு ஆதாரத்தை எனக்கு பரப்படான்னு சொன்னால் இவன் அவனை பிடிக்க கடைசி இந்த ஆரம்பித்தான் பாருங்கள், அவன் இனிமேல் பரப்பவே மாட்டான். அந்த மாதிரி செஞ்சோமையானால் அப்போ கிடைக்கிறதெல்லாம் நல்ல செய்தியாக வந்துடுமா இல்லையா? இப்போ நம்ம பத்திரிகைக்காரன் டிவிக்காரங்க புழுகிறாங்கள, அதுக்கு நம்ம முகநூலில் நம்ம மக்கள் செய்கிற வேலைக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் இல்லை. இது ஒரு மேட்ராச்சா? இது ஒரு அறிவுரை. அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், ரசூல்லாவை பற்றி அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட ரசூல்லா உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, பார்த்துக்கிறங்க, அதை விட்டுருவோம், நமக்கு உள்ளது இல்லது, ரசூல்லா காலத்தில் உள்ளது. அடுத்த எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம சமூகத்தில் வந்து சண்டை சச்சரவு, தனி நபருக்கு மத்தியில், ரெண்டு இயக்கங்களுக்கு மத்தியில், ரெண்டு கட்சிகளுக்கு மத்தியில், ரெண்டு கோஷ்டிகளுக்கு மத்தியில், ரெண்டு தெருவுக்கு மத்தியில், முஸ்லீம்களே சொல்கிறேன், முஸ்லீம் சமுதாயத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போயிடுது. பிரச்சனை ஏற்பட்டோன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நல்லிணக்கம் ஏற்படுத்தணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். எல்லாரும் நல்லிணக்கம், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க, நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி தெரியுமா? அதான் முக்கியமானது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தன் வந்து நம்ம கண் பார்க்க ஒருத்தன் இன்னொருத்தர் அடிக்கிறான், நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோமுங்க. ஒருத்தன் சும்மா இருக்கிறான், ஒருத்தன் வந்து அடிக்கிறான், நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நல்லிணக்கம் செய்கிறது? போய் நீனு விட்டுரு, நீனு வேலையை பார்த்துட்டு போ, நீனு வேலையை சமரசம் ஏற்படுத்துகிறாங்களாம். இஸ்லாக பண்ணுறது எப்படி? நீனு வேலையை பார்த்துட்டு போ, நீனு வேலையை பார்த்துட்டு போ. இதுக்கு பேர் இஸ்லாக? இது ஏற்படுமா? அவன் அடி வாங்கினவன் எப்படி இஸ்லாக மனசில் வரான் அவனுக்கு? அட என்னை அடிச்சிருக்காங்கிறேன், அவனை என்னையும் சமமாக ஆக்கினி, நான் அவனை சமமா? இந்த கேஸில் இந்த விஷயத்தில் நான் அடிக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த விஷயத்தில் அவன் அடித்திருக்கிறான், நீ கண்ணால் பார்த்துருக்கிறாய், உனக்கு உண்மை தெரிகிறது. அப்போ உனக்கு தெரிகிறது நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன், உனக்கு தெரிகிறது இவன் அநீதி இழைத்தான் என்று. எப்படி சமாதானம் பண்ணுறது? சமாதானம் என்ன செய்கிறது? நீனு விட்டு போனால் அவன் இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். என்னடா இது, நம்ம அடி வாங்கியிருக்கிறோம், அதை விட்டுட்டு போக சொல்கிறான், அவன் ஆளிவன். சமாதானம் ஏற்படுங்கிறீங்க? ஏற்படாது. அப்போ சமாதானம் ஏற்படுறன்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வழி இருக்குது. சமாதானம் என்று சொன்னால் அந்த எதுக்காக அந்த சண்டை என்று பார்க்கணும். சமாதானம் ஏற்படுத்துகிறேன்னு போன எவனாலையும் சமாதானம் எனக்கு ஏற்படவே இல்லை. 23 அமைப்பு 43 அமைப்புன்னு போவாங்க, சமாதானம்னு ஏற்பட்டுச்சா? சோறு தின்ட்டு களையிறதை தவிர ஒன்றும் நடக்காது. ஏன்? சமாதானம் என்ன மேட்ருங்க? அந்த மேட்ரில் யார் பக்கம் சரி? இப்போ தௌஹீத் ஜமாத்துக்கும் ஒரு இயக்கத்துக்கும் மத்தியில் சண்டைன்னு வைங்களேன், வர்றது நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கிறேன், எங்களுக்குள்ள பிரச்சனை, அதுக்கு என்னது? அது இருக்கட்டும். அப்படின்னா இப்போ நாங்களும் கிறுக்கு போயில, அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? அல்ல எங்கள் மீது அவன் சொன்னதெல்லாம் பொய்யா?
அடே நான் ஒரு இயக்கத்தின் மீது 10 குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறேன், ஊழலோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறேன், அவன் வந்து என் மீது 10 குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறான். இது சமாதானம் பண்ணுறது என்ன செய்யுது? 2 பேர்ட்டையும் வந்துக்கிட்டு நீனு விட்டு சேர்ந்து ஒன்று உங்கள் சோறு தின்னு. அப்போ நான் சொன்ன குற்றச்சாட்டுலாம் நான் பொய்யனா மெய்யனா அதை பொது தீர்வு பண்ணு. அவன் பொய்யனா மெய்யனா அல்லாஹ் என்ன செய்கிறான்? சமாதானம் பண்ண சொல்லி வசனம் இறக்குறான். அது எப்படி சொல்கிறான்னு விட்டுட்டு சமாதானத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள். ஒயின் தாயிஃபத்தானி மினல் மூமினீன, மூமீன்களிலே இரு கூட்டத்தார்கள் இக்ததலு சண்டையிட்டு கொண்டார்களேயானால் அஸ்லிஹு பைனஹுமா, 2 பேருக்கு மத்தியில் சமரசம் ஏற்படுத்துங்கள். சமரசம் ஏற்படுத்துகிற என்னால் விளக்குறான் பாருங்கள். ஃபைம் பகத்து இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா, அந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் மீது வரம்பு மீறி இருக்குமையானால் பேசுகிறீங்க, டேய் சமாதானம் என்ன, நீ அடித்த மன்னிப்பு கேட்குற, அதான் சமாதானம். சமாதானம் எப்படி பண்ணனே? ஒருத்தன் அடித்தான், ஒருத்தன் அடி வாங்கினான், 2 பேர் விலைக்கு விடக்கூடாது. டேய் ஏன்டா அடித்த, மன்னிப்பு கேள்வி வந்துட்டேன், இல்லாட்டி நீ ஒரு ஆடுறான், இப்போ சமாதானம் போ. அப்போ என்ன ஆயிடுறேன்? அவனுக்கு நியாயம் கிடைச்சிருது. என்னை அடித்ததுக்கு நான் திருப்பி அடிச்சிட்டேன் ஒன்று, அல்ல தம்பி நீ மன்னிச்சு விட்றியாமா, அவர் அடித்தது மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிப்பு கேளு, நீ மன்னிச்சு விட்றியா, மனசில் எடுத்தாச்சு. இப்போ 2 பேர் உட்காந்து ஒன்றா டீ குடினா மனசார குடிப்பாங்க. நீ வந்துட்டு அவன் மனசில் வெந்துக்கிட்டு இருக்கும்போது டீ வாங்கி கொடுத்து 2 பேரும் வாங்க வீட்டில் டீ குடிப்போம், ஒரு டேபிளில் 3 பேர் குடிச்சிட்டு உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பான். நாய் நம்ம அடிச்சு போட்டு டீயை தந்து பாருங்களேன் இவன் சமாதானமாக பண்ணுறான், இவன் அவனுக்கு சைடாக சொல்ல மாட்டான். அப்போ சமாதானங்கிற என்ன வரணும்னு கேட்டால் மேட்ரு என்னன்னு பார்க்கணும். எதுக்கு இந்த சண்டை, அதில் யார் பக்கம் நியாயம்னு பார்க்கணும். யார் பக்கம் அநியாயம் இருக்கோ அவனுக்கு எச்சரிக்கை பண்ண, டாய் நீ இது தப்பு விட்றாத, திருப்பி விட்றான், இப்போ சமாதானம் போடுறான். ஏன் ரூபாயே ஒருத்தன் அபகரிச்சுக்கிட்டாங்க, நான் பஞ்சாயத்து கேஸு கொண்டு வர்றேன், என் ரூபாய் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி, அப்படியே நமக்கு சண்டை இருக்கலாமா, நீங்கள் என்ன சமாதானம் போங்க, நீங்களும் விட்டு போங்க, அது சரியாக வருமா? ஏன் சொத்தை ஒருத்தன் அபகரிச்சுக்கிட்டான், நான் வந்து ஒரு கேஸு கொடுக்குறேன் அபகரித்தவனுக்கு எதிராக, நீங்கள் என்னென்னு என்னை விசாரிக்கிறீங்க, விசாரித்து என்ன செய்யணும்? என்னப்பா கேஸு, ஏன்ப்பா அவன் தானே தெளிவாக இருக்கு, குடும்பம் இல்லை கொடுத்துட்டியா, பூசல் ஏற்பட்டுச்சுல, அதெல்லாம் மறந்துடுங்க, சொத்து வாங்கி தந்தாச்சுல, இப்போ ஏன் சண்டை, சேர்ந்துக்கிறங்கப்பா, இது சமாதானம். நம்ம சமாதானம் எப்படி இருக்குது தெரியுமா? எல்லா பேசுகிற சமாதான பேர் அம்புட்டு பேரும் கள்ள பேரில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் பள்ளிவாசலில் போயிருப்போமா, அடித்து ரத்த குழாயாக்கி தொழுவு போனவனை, ஜனாசா அடக்கம் போனவனை அடித்து ரத்த விளாராக்கி போட்டு அப்புறமேல் இப்போ ஆஸ்பத்திரிலாம் சேர்த்த பிறகு போலீஸில் கேஸ் போட்டுருவாங்களா? சமாதானம் போகணும். என்ன சமாதானம்? அடித்ததுக்கு நடுநிலைவாதி வருவார். அடே அதுக்கு என்னடா கொஞ்சம் மன்னிப்பாக கேட்க சொல்லு, குறைஞ்சபட்சம் நீனு விட்டுரு அடி வாங்கினோடனே விட்டுணுமா? நான் என்னது, நான் வாங்கத்தானே செஞ்சேன், நான் அடிக்கவே இல்லையடா. ஒன்று அடித்தவனை திருப்பி அடிக்க சொல்லு, அல்லது என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் மனம் பொறுத்து மன்னிச்சிட்டான்னு சொன்னால் மனசில் அது இருக்காது. மனசில் இல்லாமல் எடுத்து போட்ட பிறகு தான் சமாதானம் வரும், நிஜ சமாதானம். அதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சமாதானத்தை பேசுகிற வசனமாக இது தான் எல்லாம் காட்டுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இரு சாரார்கள் சண்டையிட்டு கொண்டார்களே ஆனால் ஃபஸ்லிஹு பைனஹுமா, 2 பேருக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஃபைம் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா, அந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் வரம்பு மீறுறான், முடியாதுங்கிறான், மன்னிப்பு கேள்றாங்கிறான், முடியுமாங்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொன்ன, அந்த சமாதானத்துக்கு போனவனுக்கு அல்லாஹ் உத்தரவு என்ன போடுறான்னா, இப்போ காத்திர் உள்ளத்தி தபகி, வரம்பு மீறினவனை இவனோட சேர்ந்து அடி, நீ அடிக்கிறான்ல, அதான் சமாதானம். நம்ம சமாதானம் பண்ண போகிறோம்ல, என் சொத்தை பறிச்சுக்கிட்டாங்கிறேன் இல்லைங்க, ஆதாரத்தையெல்லாம் பார்க்குறீங்க, சொத்து என்னுடையது, பறிச்சுக்கிட்டது இவன் தான், நீங்கள் நடுவர், நீங்கள் விசாரித்து பார்க்குறீங்க, கரெக்டாக ஒரு காடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுன்னு இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? குடுறாங்கன்னு மாட்டேன் ஓங்கி அறையணும், அதுதான் சமாதானம். சமாதானம் என்ன? யார் அக்கிரமக்காரனோ அவனுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அடிங்க. இப்போ யார் பாதிக்கப்பட்டவனுக்கு பலம் இல்லாமல் இருக்கிறான், அவனுக்குரிய நியாயத்தை வாங்கி கொடுக்க வைங்க, இல்லைன்னா அவங்களோட நாங்கள் சேர்ந்துக்கிடுவோம், சேர்ந்துக்கிட்டு உன்னை அடிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லிக்கார ஃபைம் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா, ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்தன் வரம்பு மீறி இருப்பானையானால் காத்தில் உள்ளத்தி தபகி, வரம்பு மீறியவனுக்கு எதிராக யுத்தம் செய். காத்தில் உண்டா சண்டை போடுங்க. நல்லா யாரோட சேர்ந்துக்கிட்டு? இவனோட சேர்ந்துக்கிட்டு. நீங்கள் போன சமாதானத்துக்கு, சண்டை போடுறது சமாதானங்கிறான்ல. நம்மளை எதுக்கு போய் சொல்கிறலாம்? சமாதானம் பண்ணி வைங்கன்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டுட்டு வான்னு சொல்கிறோம். அப்போ சமாதானங்கிறது என்ன? இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை திருடி விட்டாருங்கிறேன்னா, அப்போ என் மீது பொய்யாக பழி சுமத்திட்டாருங்கிறேன்னா, 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு என்ன செய்யணும்? என்ன பண்ணி சொன்னேன்? நீ என்ன ஆதாரம்? பொய்யா சொன்னியா? ஆமாம் பொய் தாங்க சொல்லிட்டேன், மன்னிப்பு கேளு. இப்போ சமாதானம். மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், பொய் தான், மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் எப்படி சமாதானம் ஆகுவான்? அவனுக்கு நியாயம் வழங்கிட்டுல நீங்கள் சமாதானத்தை கொடுக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு விவகாரம்னா ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான்ல,
எந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள விவகாரமாக இருந்தாலும் சரி, ரெண்டு குழுவுடைய விவகாரமாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் உடலாலோ பொருளாலோ மனதாலோ ஏதோ ஒரு வகையில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான், அல்லது ஒருத்தன் கூட ஒருத்தன் குறைய பாதிக்கப்பட்டிருப்பான். இவன் 10 அடி இருந்தால் அவன் 5 அடி வாங்கியிருப்பான். அந்த மாதிரி ரெண்டு பேருமே திருப்பி எடுத்து கொடுத்தா கூட ஒருத்தன் ஆரம்பிச்சிருப்பான். அப்போ ரெண்டுக்கு மத்தியில் பேலன்ஸ் இருக்கும்போது அந்த கணக்கை நேர் பண்ணணும். சமாதானத்துக்கு போகிறவன் என்ன செய்யணும்னு கேட்டால், கணக்கு குடும்ப பஞ்சாயத்துக்கு பாருங்களேன், எத்தனையோ ஜமாத்தில் கொண்டு கொடுப்பாங்க. புருஷன் மேலே பொண்டாட்டி பட்டியல் வாசிப்பான். அது இருக்கட்டும், நம்ம குடும்பத்தை அப்படி தான் இருக்கும். இவன் வச்சுப்பான், அது எப்படி தான் பிறகு சேர்ந்துக்கிட்டா இப்படி இன்னொரு ஜமாத்து போ. 10 வருஷம் நடக்கு பஞ்சாயத்து, எப்படி தீர நீ? உன் குறை என்னம்மா? சரி குறை, ஏன்பா நீ ஒரு ஆம்பளை தானே, இது செய்யலாம், மார்க் எப்படி வா, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவனை செஞ்சதெல்லாம் அவன் சரியாக செஞ்சான்னு வைங்க, ஏம்மா கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறான், சரியாக உள்ள நீ ஏம்மா தப்புன்னு நினைக்கிற, இந்த மாதிரி பேசி அவளுக்கு என்ன நியாயமோ அதை வாங்கி கொடுத்துவிட்டு அவனுக்கு என்ன சொல்லணுமோ அதையும் சொல்லிவிட்டு அப்புறமேலு குடும்பம்னு அப்படித்தான் இருக்கும், சண்டை அப்படி தான் இருக்கும். அவனை இதோட புதிக்க தான் செய்வார், உன்னை நெருப்புனால சூடு வைக்க தான் செய்வார். ஏன்டா சூடு வச்சேன்னு கேட்பியா? அது சூடு வைக்க தான், குடும்பம்னா அப்படி தாம்மா இருக்கும் இப்படியா? அப்போ ஒரு அநீதி இழைக்கப்பட்டார்கள்னு சொன்னால், யார் மேலே யாருக்கு எதிராக யார் அநீதி இழைக்கப்பட்டாலும் ஒன்று அதுக்கு நீங்கள் சேர்ந்து ஒரு பிராயச்சத்தம் காணுங்க. குறைஞ்சோம் மன்னிப்பாது கேட்க சொல்லுங்கள். அவன் ஏற்றுக்கிட்டான்னா, இந்தப்பா மன்னிப்பு கேட்கணுமா, விட்டுறியா அதோட அவ்வளோ பெரிய உன்னை இறங்கி மன்னிப்பு கேட்குறான். அது எது அடித்தல் குடித்தலாக இருந்தால் தான், காசுக்கெல்லாம் மன்னிக்க மாட்டான் பெரும்பாலும். அதை கூட மன்னிச்சு விட்ருவான். சரிங்க மன்னிப்பு கேட்கணும், சொத்தை கூட விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு மனமோந்து சொன்னானே. ஆனால் அப்போ என்ன செய்வான்னா, நீங்கள் சொல்லவே சமாதானம் ஏற்பட்டு போயிடும் தன்னால். அப்போ ப்ராப்ளங்களை நோயை குணப்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நோய் இருந்துக்கிட்டே இருக்கும், நீ சமாதானம் போண்டா எப்படி சரியாக வரும்? அப்போ அதுக்குரிய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எது வரைக்கும் சண்டை போடணுங்கிறான் அல்ல, ஹத்தா தஃபியா இலா அம்ரில்லா, அல்லாவின் கட்டளையின் பக்கம் திரும்புகிற வரைக்கும் சண்டை போட. அவன்கிட்ட ரெண்டு பேரும் சமாதானம் பண்ண போய் எப்படி பண்ணணுமா, அல்லாவின் பக்கம் வாடான்னு ரெண்டு பேரையும் கூப்பிடணும். எவன் அல்லாவின் பக்கம் மாட்டாங்க, இவன் பக்கம் அநியாயம் செஞ்சுவிட்டு அதெல்லாம் முடியாது, நான் அப்படி தான் அப்படி அடிப்பேன், நான் அடிக்கத்தான் செய்வான், வாங்கத்தான் செய்வான் அப்படின்னு ஒருத்தன் சொல்வானே. ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யணும், இவனோட சேர்ந்து கொண்டு சமுதாயமே சேர்ந்து அவனை புறக்கணித்து அவனை மிதித்து அவன்கிட்ட வழுக்க டைம் பறித்து கொடுத்துவிட்டு, டேய் சட்டப்படி உள்ளதான் கொடுத்துருக்கு, இனிமேல் ஒம்புழக்க வச்சிடக்கூடாது, சேர்ந்துக்க ரெண்டு வரும். இது சமாதானம் என்னது? நீதி வழங்காமல் சமாதானம் கிடையாது, ஏற்படாது, நடக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் சமாதானம் செய்யுங்கள். எப்படி சொல்கிறான், அஸ்லிஹு பைனஹுமா, இரு குழுக்களுக்கு மத்தியில் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஃபைம் பகத் இஹதாஹுமா அலல் ஹுரா, ஒரு குழுவினர் அடுத்த குழுவினருக்கு எதிராக வரம்பு மீறி இருந்தால் ஃபகாத்தில் உள்ளத்தி தபுகி, வரம்பு மீறியவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யுங்கள். ஹத்தா தஃபியா இலா அம்ரில்லா, அல்லாவின் கட்டளையின் பக்கம் திரும்புகிற வரைக்கும் அவனுக்கு எதிராக நீ நில், இவனோட சேர்ந்துக்க. பாதிக்கப்பட்டவன் பக்கம் சேர்ந்து பாதித்தவன்ட்டு நியாயம் வழங்கி கொடுப்பதற்கு சேர்ந்துக்க, யுத்தம் செய்ய, சண்டை போடு. யுத்தம்னா அருவகத்தின் அப்படி கூட வேண்டியதில்லை, சண்டை போடு. அப்புறம் ஃபைன் ஃபாத், அவன் சரிண்டு இல்லைங்க நான் சரிதாங்க ஒத்துக்கொண்டானையானால் ஃபஸ்லிஹு பைனஹுமா, அப்போ ரெண்டு பேருக்கும் நீங்கள் இஸ்லாஹ் பண்ணி வையுங்கள், நல்லிணக்கத்தை பண்ணி வையுங்கள். பில் அதுலி, அப்பவும் நீதியாக இருக்கணும். இவனா ஏற்றுலாம் பேசிட்டாங்கிறக்கா நீ பாரபட்சம் பண்ணிடக்கூடாது, திருப்பி கொடுத்தவனுக்கு அநீதி இழைச்சிடக்கூடாது. அப்போ திருப்பி கொடுத்தவன் ஒரேடி அவனை பண்ணல தட்டக்கூடாது. இவன் பக்கம் உள்ள தவறு என்ன, அவன் அதை அபகரிச்ச கூட இவன் ஏதாவது ஏற்க மாதிரி பேசியிருப்பான், அதுக்காக கூட அபகரிச்சிருப்பான். டேய் நீ பேசுனீங்களா அதனால அபகரிச்சான், அதுக்கு மன்னிப்பு கேள்றான். உன் சொத்தை வந்துட்டான்ல, நீ அவனுக்கு செஞ்ச நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்னு கேட்டால், எப்படி சொல்கிறான், ஹத்தா தஃபியா இலா அம்ரில்லா ஃபைன் ஃபாத், அவங்க திருந்தி விட்டார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் கட்டளையின் பக்கம் திரும்பி விட்டால், அதாவது நியாயம் வழங்க முன் வந்து விட்டார்களே, ஆனால் ஃபஸ்லிஹு பைனஹுமா, அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். இணக்கம் எப்போ, பஞ்சாயத்து தீராமல் இணக்கம் இல்லை. ரெண்டு இயக்கத்துறை சண்டையாக இருந்தாலும் சரி. அப்போ உதாரணமாக ஒரு கட்சி ரெண்டு கட்சியாக பிரிஞ்சாங்க, போய்கிட்டு உட்காந்து பல பேர் போனாங்க, சேர்ந்துருங்க. மேட்ரு என்ன, அது தீராவரையும் சேருவாங்களா? சேருவதற்கு எத்தனை முயற்சி பண்ணாங்க. ஒரு அரசியல் கட்சி, முஸ்லீம் சமுதாய கட்சிங்கிறவங்க இரண்டாக பிரிந்தார்கள். அனைத்து பெரிய பெரிய உலமாக்கள், பெரியார்கள், மகான்கள்லாம் போய் என்ன செஞ்சாங்க, சமாதானத்தை கூட்டு பேசி பார்த்தாங்க. எப்படி உண்ணப்படுறது, எனக்கு என்ன மனக்குறன்னு என்கிட்ட கேளு, அவர் மனக்குற என்ன, நான் செஞ்ச அநியாயத்தை எனக்கு சொல்லு, அவர் செஞ்ச அநியாயத்தை அவர் சொல்லு, ரெண்டு பேரும் தங்களை திருத்தட்டும், அல்லது யாரிடத்தில் தவறு இருக்குது அவர் மட்டும் திருத்தி கொள்ளட்டும். சமாதானம் என்ன ஒன்றா கூட ஆயிரும். சமாதானம் என்னங்க, இப்போ தமுக தொகுதி ஜமாத்து சண்டை வந்துச்சு,
வந்து சில பேர் நிறைய பேர் வந்துக்கிட்டு ஒன்றா பேர் என்ன ஒன்றா போயிடுறது, என்ன ஒன்றா போகிறது, என்ன இப்போ என்ன விஷயத்துக்கு நாங்கள் வந்தோம் கேளு, எங்கள்கிட்ட கேளு, அதுக்கு பதில் சொல்லு. அப்போ நியாயம் வழங்கிவிட்டு சமாதானம் பண்ணுங்கண்டா அல்லாஹ் சொல்கிறானா, நீங்கள் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு நடக்காத ஒன்றுக்கு பண்ணி அதை ரெண்டையும் சமமாக்குறது. அதாவது குற்றம் செய்தவனையும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவனையும் சமநிலையில் வைப்பது, இது சமாதானமா? சமாதானமான புறவை எப்படி இருக்கணும்னு கேட்டால் இருவரையும் சமநிலையில் வைப்பவன் சமாதானவாதி கிடையாது. நியாயம் பேசுகிறவன் சமாதானவாதி. யார் பக்கம் தவறு என்று விசாரித்து தவறு செய்தவனை தண்டிக்க தயாராக இருப்பவன் சமாதானவாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னா, ஃபஸ்லிஹு பைனஹுமா பில் அதுலி, நீதியாக நீங்கள் அவங்களுக்கு மத்தியில் அப்புறம் இஸ்லாஹ் பண்ணுங்கள். எப்போ இஸ்லாஹ் பண்ணுங்க? சரிங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன், நான் அடித்த தப்பு தான் வர்றானே, அதை வர வச்சுப்புட்டு இஸ்லாஹ் பண்ணுங்கள். வாக்குசித்து, அதை நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்சிதீன். இப்படி நீதியாக நடக்கிறவங்கள தான் நல்லா விரும்புகிறான். நீதி தான் சமாதானம் வழங்கிருங்க. சமாதானம் என்பது நீதி வழங்குகிற அம்சத்துக்கு நீதியை கொடுத்துட்டு தான் சமாதானம். அப்போ இப்போ கோர்ட்டில் போகிறோம், கோர்ட்டில் ஒரு வழக்கு, யாருக்கு சொந்தம்னு வழக்கு இருக்கிறது. அப்போ நம்ம நீதிபதியாக இருக்குன்னு வைங்க, இந்த சமாதானவாதிகள்லாம் கோர்ட்டில் வச்சா என்ன ஆகும்? இந்தப்பா அவன் வச்சுக்கிறான்ல, அவனை வச்சுட்டு போகிறான், நீ போய் ரெண்டு சமாதானம் போனால் இது என்னது? இது நீதிமன்றத்தில் இது மாதிரி தீர்ப்பு உங்களுக்கு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? கோர்ட்டில் கேஸ் போகுதுங்க. அப்போ கோர்ட்டில் கேஸ் போகும்போது இந்த மாதிரி சொன்னால் யாராவது ஒத்துக்குருவோமா? ஐயா சொத்து யாருக்கு அதை பேசியா முதல்ல, அப்புறம் நாங்கள் சமாதானம் வாங்கிக்கிறோம், ஏன் சொத்துனா எனக்கு வாங்கி தாயான்னு கேட்பமா இல்லையா? இது தானே நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும். அப்போ இந்த நடுநிலைவாதிகள்ங்கிற அம்புட்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதாவது கெட்டவனையும் நல்லவனையும் சமநிலையில் நிறுத்துவது. கெட்டவனையும் நல்லவனையும் சமநிலையில் நிறுத்திக்கிட்டு பேசுவாங்க. ஒன்றா எப்படிப்பா என்னை அநியாயம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன்னா, எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்கிறேன், ஒன்றா உட்காருங்கிற அதுக்கு என்ன என்னுடைய பாதிப்புக்கு என்ன பரிகாரம்? எனக்கு வளவே நீதி எங்கே நீதியை சொல்லிட்டு சமாதானம் பண்ணுங்க. அப்போ நீதி செலுத்தாத சமாதானத்தை தான் நம்ம சமாதானம் நினைத்திருக்கிறோம். நீதி செலுத்தப்படாத எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சமாதானம் இல்லை. சமாதானத்துக்கு இறங்குறதா இருந்தால் நான் சமாதானம் பண்ணுவேன். அதில் யார் பக்கம் தப்பு இருக்குதோ அவங்க அந்த தப்பை சரி செய்து கொள்வீர்களா கேட்கணும். சரி செய்யாட்டி நான் அவங்க பக்கம் சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி ஒதுக்க எல்லாரும். எவன் அநியாயம் பண்ணுறான் அவன் அம்புட்டு பேரும் சேர்ந்து ஒதுக்கி வை அப்படிங்கிற ஒரு அடிப்படை அந்த வசனத்தில் இருக்கா இல்லையா? திரும்பி அந்த வசனத்தை அப்படி வாசிக்கிறேன் பாருங்க. ஒயின் தாயிஃபத்தானி மினல் மூமினின, மூமின்களில் நேரடி அர்த்தம் தான், நல்லா கவனிங்க. உள்ள நுழைச்சி கிழிச்சு திணிச்சலான்னு சொல்லலை, நேரடி மொழிபெயர்ப்பு. நீங்கள் நம்ம தமிழாக்கத்தை விட்டு எந்த மொழிபெயர்ப்புனா எடுத்து பாருங்கள், கருத்து வேறுபாடுல சொல்ல வித்தியாசம் இருக்கும். கருத்து வேறுபாடு உள்ள விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே அர்த்தம் தான் எல்லாத்துலேயுமே. ஒருத்தர் அவர் ஸ்டைலில் சொல் போட்டிருப்பாரு, நம்ம வேறு ஸ்டைலில் சொல் போட்டிருப்போம். இதான் வித்தியாசம். என்ன வருது? ஒயின் தாயிஃபத்தானி மினல் மூமினின, மூமின்களில் இரு குழுவினர்கள் இத்தத்தலு சண்டையிட்டு கொண்டார்களேயானால் ஃபாஸ்லிஹு பைனஹுமா, இரு குழுக்களுக்கு இடையில் நீங்கள் அஸ்லிஹுன்னா நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஃபைம் பகத் இஹதாஹுமா அலல் உஹ்ரா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக வரம்பு மீறி இருந்தால், சமாதானத்துக்கு போயிட்டீங்க. ஒரு கூட்டம் பகத்துனா வரம்பு மீறுறது, இஹதாஹுமான்னா ஒன்று, அலல் உஹ்ரான்னா இன்னொன்னின் மீது. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக வரம்பு மீறி இருந்தால் ஃபகாத்திலு, சண்டையிட வேண்டும், நீங்கள் சமாதானம் பண்ணக்கூடாது. யார்கிட்ட சண்டைன்னு? அல்லத்தி தபுகி, வரம்பு மீறினானே கூட்டம், அவன்கிட்ட சண்டை போடு. ஹத்தா தஃபிஅ இலா அம்ரில்லா, அல்லாவின் கட்டளையின் பக்கம், அதான் நீதியின் பக்கம் அவன் திரும்புகிற வரைக்கும், அவனை கொண்டு வர வழிக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நீ அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதுக்கு பேர் தான் சமாதானம். ஆளை ஒத்துக்கிற வச்சுட்டு, டேய் நீ தானே இப்போ இறங்கி வரணும், அவன் மேலே ஒன்றும் இல்லைடா, உன் பக்கம் தானே தப்பு இருக்குது, தப்பு இருக்கிறவன் பக்கம். யார்கிட்ட தப்பு இருக்கோ அவனை கண்டறிஞ்சு, என்ன தப்பு இருக்கோ அதை கண்டறிந்து, இந்த தப்பு உன்னிடத்தில் இருப்பது நீ தான் திருத்திக் கொள்ள வேண்டும்னு சொல்லி அதை ஒத்துக்கிற வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி, மிரட்டி, வற்புறுத்தி, இல்லாட்டி உனக்கு செய்கிற உதவி நிப்பாட்டிடுவோன்னு சொல்லி, ஒட்டுமொத்த சமூகம் உன்னை புறக்கணிச்சிருவோன்னு சொல்லி எப்படியாவது அவனை கொண்டு வர பாருங்க. எது வரைக்கும்? ஹத்தா தஃபியில் அம்ரில்லா, அல்லாவின் கட்டளையை நோக்கி, அதாவது நீதியின் பக்கம் அவன் திரும்புகிற வரைக்கும் செய்யுங்க. ஃபொயின் ஃபாத், அந்த அநியாயம் செஞ்ச கூட்டம் திருந்தி விட்டால், ஆமாங்க நான் செஞ்சதாங்க தப்பு என்று திருந்தி விட்டால், அப்போ ஃபாஸ்லிஹு பைனஹுமா, அப்போ செய்யணும். இஸ்லாஹ் என்ன செய்யணும்? நல்லிணக்கம் அப்போ தான் பண்ண வேண்டும். அப்போ அதுவும் எப்படி பண்ணணும்? கொஞ்சம் இப்போ இந்த பேச்சுவார்த்தை சண்டையில் நமக்கு ஒரு கோவம் வந்திருக்கும், எழுத்தெல்லாம் பேசிவிட்டான், அதெல்லாம் மனசில் வந்துடக்கூடாது. வந்துட்டியா, இப்போ பேசுவோம், உட்காருவோம், அண்ணன் தம்பி உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்லிஹு பைனஹுமா பில் அதுலி, நீதியாக அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். வக்ஸிது, நீதி வழங்குங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதி வழங்குபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான்.
அவங்க நீதி வழங்குறவன் தான் அல்ல விரும்புவானே தவிர அநீதியையும் நீதியையும் சமமாக ஆக்கி சமாதானம் பண்ணுறானே அவன் சமாதானவாதி அல்ல. அது முக்கியமான கடைப்பிடிக்க வேண்டிய பண்பு. இந்த பண்பு மட்டும் இல்லவே இல்லை. சமாதானங்கிற பேரில் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு அநீதி இழைத்து கொண்டே இருக்கிறான். அவன் தான் அநீதி இழைத்து இவன் சேர்ந்து அநீதி. இவன் வராமல் இருந்தால் கூட அவன் பலமாக நின்று போராடி இருப்பான். இந்த சமாதானத்து போய் அவன் போர்க்குணத்தை அமுக்கி விட்டுட்டு எதுக்கு அந்த வேலையை பார்க்குறீங்க, ஒன்று முடிஞ்சால் போய் செங்கலாட்டி இப்போ மோதிட்டு வாடான்னு விட வேண்டியதானே. அவனுடைய உரிமைக்கு தான் அவன் போராடுறான். அவன் உரிமைக்கு போராட நீ கொடுக்குறியா இல்லை அவன் அப்படி தான் போராடுவான். நானும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவதாங்க நீ சமாதானம் விளங்கிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற இந்த சமாதானம் மார்க்கத்தில் இல்லவே இல்லை. எதை சமாதானம் என்று எல்லாரும் நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்களோ இந்த வசனம் ஒரு வசனம் நீங்கள் திருப்பி திருப்பி படித்து பாருங்கள். இதுதான் சமாதானம் சொல்லித்தரோம் நமக்கு. இந்த விஷயம் வந்துட்டால் எல்லாம் கிளியர் ஆகிடும். இது வராமல் சமாதானம் பண்ணிங்கன்னா கியாமத் நாள் வரைக்கும் வராது. பாதிக்கப்பட்டவன் அந்த கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருப்பான். வேணா உங்களுடைய பலப்பிரயோகம் பண்ணினா நடிச்சுக்கிட்டு வேண்டா இருப்பான். உள்ளுக்குள்ளே எப்படா வரும் கவுத்துருன்னு நடிச்சுக்கிட்டு இருப்பான். இது ஒன்றாச்சா. அடுத்தால என்ன செய்கிறான், இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவருமே சகோதரர்கள். ஃபாஸ்லிஹு பைனாக வைக்கும், அவங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் மரவல்ல சொல்கிறான். இதே சகோதரன்டா நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க. இதை பிடிச்சிக்கிறது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறான்ல. ஆமாம் எப்படி பண்ணுறான் அதை விட்டுறது. தொழுவ சொல்கிறான்னு சொல்லிவிட்டு கிழக்க நோக்கி தொழுவ முடியுமா? அடே தொழுவ சொல்கிற மார்க்கம் தானே கிப்லா நோக்கி தொழுவ சொல்லுது. குரானில் இருக்குது குழு தொழு. ஆமாம் எங்கிட்ட தொழுவ சொன்னீங்க, நெஞ்சில் கட்ட சொன்னால் நீ ஏன்டா முதுகு பின்னாடி கை கட்டிக்கிற? அப்போ முதுகு பின்னாடி கை கட்டி நான் தொழுவேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதுக்கும் அங்கேருந்து குரான்லேருந்து ஆதாரம் எடுக்கணும். எப்படிங்கிறதுக்கு எடுக்கணுமா இல்லையா? மூமின்கள்லாம் சகோதரர்கள். ஃபஸ்லுஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து நல்லிணக்கத்தை பைனாக வைக்கும், உங்கள் சகோதரர்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஒத்தக்குல்லா அல்லாஹ் பயந்துக்கிறங்க. நல்லிணக்கம் ஏற்படுறேன்னு போய்கிட்டு அல்லாஹ் மறந்துட்டு என்ன செஞ்சிடாதீங்க, அநீதி அதையும் சேர்த்துக்கிறான்ல. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறவன் இதுக்கு அல்லாஹ் பயப்பட சொல்கிறான். நம்ம போகிற நல்லிணக்கம் தானே ஏற்படுத்த போகிறோம். நல்லிணக்கம் ஏற்படுத்துகிறவனும் அல்லாஹ் பயப்படணும். அவன் அநியாயம் பண்ணுவான், அநியாயக்காரமாக சேர்ந்துருவான். அப்போ அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, உங்களோட சகோதரருக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஒத்தக்குல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணும் என்று சொன்னால் இன்னைக்கு இப்போ ரெண்டு தான் நிறைய இருக்க. கேலி பண்ணக்கூடாது, பரிகாசம் பண்ணக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, துருவி ஆராயக்கூடாது. அந்த சூறா பூரான் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ சொன்னால் சுபஹாயிரம் வணங்குதா? இது ரெண்டு போதும். இன்றைக்கி எல்லா பண்பையும் நிறைய தெரிவதை விட ரெண்டு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரெண்டு மேட்ரு இப்போ என்னென்னா ரெண்டுமே அவசியமான ஒன்று. சமூகத்தில் வந்து குழப்பம் சண்டை அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, சமாதானம் பண்ண போனால் நியாயம் வழங்க. தன்னால் சமாதானம் ஆயிரும். நியாயமாக பேசி பாருங்கள், சமாதானம் தன்னால் ஏற்படும். மனப்பூர்வம் அப்போ தான் சமாதானம் ஏற்படும். அது மாதிரி ரெண்டு குழுவாக இருந்தாலும், ரெண்டு இயக்கமாக இருந்தாலும், புருஷன் பொண்டாட்டி விஷயமாக இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் நியாயம் பேசணும்னு பேசி போயிருங்களேன், ஏற்பட்டு போயிடும். நியாயம் பேசுகிறேன்னா ஒத்துட்டு போய் மறுப்பான் வெளியே போய்கிட்டு. அப்படி தான் நடக்கும். அதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து கேட்டதெல்லாம் ஒரு பரப்பாதீங்க. அறிவு மழுங்கி போயிடும், கூமுட்டையாக போயிடும். கேட்டதை ஆய்வு செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொன்னால் அறிவு ஒரு பயங்கரமாக கூர்மையாகவும் தெளிவாக வந்துடும். மார்க்கத்தில் எப்படி தெளிவாக இருக்கிறோம், ஏதாவது போய் சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறோமா? மார்க்கத்தில் அது துன்யாவில் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல சொன்னோம் துன்யாவில் ஏமாந்து மார்க்கத்தை விட்டிலான்னு கேட்டோம்ல, அதை தெளிவாக விளங்கிட்டு மார்க்கத்தில் கரெக்டாக இருக்கா லைஃப் சரி, அவர் பலவீனம், இவர் சரியில்லை, என்ன ஆதாரம் இருக்குது, சோர்ஸ் என்ன, எந்த கிதாபு ரசூல்லா சொன்னாங்கன்னு போட்டால் என்ன செய்றீங்க, எந்த கிதாபோட இருக்குன்னு கேட்குறீங்கல்ல. அப்போ முதல்ல மார்க்கத்தில் ஏனோ தானே விட்டு துன்யாவில் கேள்வி கவனமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்க. யார் மார்க்கம் தானே முக்கியம்னு சொன்ன பிறகு அதில் கவனமாக வந்துவிட்டு துன்யா எக்கெடு கட்டு போனால் என்ன அப்படின்னு ஆகிட்டீங்க. ரெண்டுலேயும் கரெக்டாக இருக்கணும். உனக்குதா ஹசரத் துன்யா உள்ள ஆகிரா, துன்யாவுடைய நஷ்டம் ஆகிரத்து நஷ்டம் நல்லா சொல்கிறோம். ஆகிடக்கூடாது. ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா ஃபில் ஆகிரத்து ஹசனா, துன்யாவிலே அழகானது வேணும், ஆகிரத்துலேயும் வேணும். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.